இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் ஹீரோ அர்ஜுன் அவர்கள் எல்லா வழியையுமே டக்குன்னு யோசித்து எந்தெந்த வகையிலலாம் பிரச்சனை வரும் அப்படிங்கிற கேட்டெல்லாம் முன்னாடியே கதவை சாத்தி விட்டு அவருடைய மாமாவையும் காப்பாற்றி தன்னையும் காப்பாற்றிக்கிட்டார். ஏன் இந்த கதையோட ஹீரோ அர்ஜுன் அப்படின்னா, இந்த கதையில் ரொம்ப காலமாகவே ஹீரோவாக இருக்கிறது, ஹீரோவுக்கான எல்லா தகுதியும் வச்சு நடந்துக்கிறது, கொஞ்சமாச்சும் மூளையோட யோசிக்கிறது, இது எல்லாத்தையும் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அர்ஜுன் மட்டும்தான். அர்ஜுனுடைய கதாபாத்திரத்துக்கு ஒரு காரணம் வச்சுருந்தாங்க. என்ன காரணம் அப்படின்னா, தன்னுடைய அப்பாவுடைய சாவுக்கு இந்த குடும்பம் தான் காரணம், இந்த குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது, இந்த குடும்பத்திலேருந்து சொத்தையும் அபகரிக்கணும், இந்த குடும்பம் அதுக்கப்புறம் வெளில போய் நிம்மதியாக இருக்கக்கூடாது, சந்தோஷமாக நான் இருக்கவே விடக்கூடாது அப்படின்னு ஒரு கொள்கையோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதோடு நீங்கள் கம்பேர் பண்ணி இந்த பக்கம் நம்முடைய ஹீரோ குடும்பத்தை பார்த்தீங்க அப்படின்னா கோதைன்னு ஒரு மக்கு ஒருத்தங்க இருக்காங்க. அந்த மக்கு பார்த்திங்கன்னா எப்படியோ தொழிலில் உண்மையிலே கடின உழைப்பை நடேசனும் இன்னொருத்தரும் சேர்ந்து ஆரம்பித்த இதில் கூட சாப்பாடெலாம் கொடுத்து பார்த்துக்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பொறுப்பெல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டு நான் தான் தொழிலதிபர் அப்படின்னு அவங்க ஆகிட்டாங்க. ஆனதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா நேர்மை, நியாயம், நீதி எல்லாத்துக்கும் கோதையம்மா தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு வசனம்லாம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு பிறகு இதெல்லாம் நடந்ததுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா சொந்த மகனையே ஜெயிலுக்கு அனுப்புனது, அதுக்கப்புறம் சொந்த மருமகன் இருக்கிறதுலே மோசமான மட்டமான ஒரு உலகத்திலே எல்லா கேவலமான காரியங்கள் செஞ்சாலும் அவர் வெள்ளை காப்பாற்றி கூட்டு வர்றது, ஏன்னா என்னோட மகளுக்காக அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறது, மருமக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கூட கவலைப்படாமல் வீட்டை விட்டு துரத்தி விடுறது, சேர்த்துக்காம கூட இருந்தாங்க தானே, அதுக்கப்புறம் சேர்த்துக்கிட்டாங்க. என்ன நடந்துச்சு அதில் நடுவில் அது ஒரு பிரச்சனை வேறு இருந்துச்சு. ஸோ இது இல்லாமல் இந்த மாதிரி பல விஷயங்கள் செஞ்சுருக்காங்க, பல விஷயங்கள்லாம் செஞ்சு ஏதாச்சும் முட்டாள்தனமான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பேர் தமிழ் சரஸ்வதி அப்படின்னு 2 பேர் வச்சுருக்கீங்க. தமிழ் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் உருப்படியாக எதுவுமே பண்ணதில்லை. ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அர்ஜுன் கதாபாத்திரம் வந்ததுக்கு பிறகு சமயோஜிதமாக யோசிச்சு எதையாச்சும் பண்ணாரான்னு பார்த்தா இல்லவே இல்லை. தன்னுடைய அம்மா குடும்பத்தில் எல்லாரும் இவர் சந்தேகப்பட்டு இவர் ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சு தனி கம்பெனி ஆரம்பித்தார். எல்லாம் வந்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அர்ஜுனை பழி வாங்குறதுக்கு அர்ஜுனோட தப்புகள் இதுதான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு எதுவுமே பண்ணல. கேட்டால் அவங்க தான் வேணான்ட்டாங்க, நான் வந்துட்டேன் அப்படின்னாரு. இது ஒரு ஹீரோ. இன்னொரு பக்கம் சரஸ்வதி கொஞ்சமாச்சும் ஏதாச்சும் போராடிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா அந்த மெக்கானிக் ஷாப் என்னாச்சுன்னு தெரியல, அவங்க அம்மா அப்பாலாம் என்னாச்சுன்னு தெரியல. பல நேரங்களில் பாவம் ராகினியா ஒரு குழந்தை அப்படின்ட்டு மேகனாவை பார்த்து அவன் என்ன விரல் வச்சா கடிக்க தெரியாத குழந்தையா, அர்ஜுன் சொன்னால் இவளுக்கு எங்கே போச்சு அறிவுன்னு மேகனாட்ட கோவப்பட்டு போய் சட்டையை அவங்கள போய் கழுத்து நெரிக்க போனதுன்னு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. இதில் கால் பண்ணி இப்போ என்னை ஆள் துரத்திட்டு வராங்க, தமிழ் இருக்காரன்னு கேட்டால் தமிழ் கை உடஞ்சி படுத்து கிடக்கிறாரு, நம்ம உடனடியாக போலீஸை கூப்பிடலாம் அப்படின்னு இல்லாமல் நானே வரேன், நான் ஒரு 12 பேரை அடிப்பேன், நீ ஒரு 2 பேர் அடி வந்திருக்க ரவுடி ஆட்கள்லாம் அடித்து துரத்தி விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோசமான ஐடியாவை கொடுத்து மேகனா சாகிறதுக்கும் காரணமாக இருந்தாங்க. மேகனா செத்துட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஏன் தெரியல அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அந்த ஒரு விஷயத்தை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு அது இதுன்னு ஏதாச்சும் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்கன்னா அந்த மாதிரி எந்த வார்த்தையும் யாரும் சொன்ன மாதிரியும் தெரியல. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுதே இப்போ கதையில் அர்ஜுனுக்கு எதிராக பரமுக்கு எதிராக அந்த பக்கம் தரையில் கிடந்த ஒரு கண்ணாடியை எடுத்து இந்த கண்ணாடியை வச்சு பரமன் தான் பண்ணியிருப்பார் அப்படின்னு வேறு எந்த குழுவும் கிடைக்கல, தற்செயலாக அந்த இடத்துல கிடச்சது. அதை வச்சு அவரை கூட்டம் தான். அதுக்கே ஆல்ரெடி இன்னொரு ஒரு பில்லை வச்சுருக்காங்க. அந்த பில் மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இதர பல ஆதாரங்களும் வச்சு நாங்கள் அதெல்லாம் பண்ணவே இல்லை, எங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஃபோனையும் வேறு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ சரஸ்வதி தான் மாட்டி தவிக்கிறாங்க. இப்போ கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோ டிரைவரை கூட்டம் அந்த ஆட்டோ டிரைவரை சொல்ல வச்சலான்னு பார்த்தா இதை முன்னாடியே அர்ஜுன் யோசிச்சு அந்த ஆட்டோ டிரைவர் குடும்பத்துக்கு காசு கொடுத்து அவங்களும் சரஸ்வதி மேலே தப்பு இருக்குது, அந்த பொண்ணு வேணுனே தான் அங்கே போகணுன்னுச்சு, அவங்கள கொல்லாம விட மாட்டேன்னு கோபமாக பேசிச்சு அப்படின்னு கதை சொல்ல வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. எப்படின்னு கேட்டால் அது எப்படிங்க அர்ஜுனுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா விட்டா அந்த ஆப்புக்கு எந்த ஆப்பில் புக் பண்ணாங்களோ அந்த ஆப்பை கூட இவருக்கு தெரியும், அந்த ஆப்போட ஓனர்கிட்ட பேசி வாங்கிட்டாருன்னு கூட சொல்லுவாங்க. இருக்கிற எல்லா வகையான விஷயங்களும் பண்ணி ஹீரோ அர்ஜுனுக்கு எதுவும் ஆகாமல் பார்த்துக்கிட்டு நம்மளுடைய மக்கா இருக்கக்கூடிய தமிழ் குடும்பத்தில் எல்லாரும் அழுதுகிட்டே உட்காந்துருக்கிற மாதிரி காட்சிகள் தான் அதிகம் வர மாதிரி இருக்குது. இதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு செப்பரேட்டான மனதைரியம் வேணுங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் மாற்றி அமைக்கிறதுக்கு ஒரே உருப்படியாக கதையாக ஒன்று வைக்கலாம்னா அந்த மேகனா உயிரோடு இருக்காங்கன்னு கொண்டுடலாம். இல்லை அப்படின்னா ராகினி உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு ராகினியே ஒரு ப்ரூவ் பண்ணுறாங்க, அவங்களாச்சும் ஹீரோயின் மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அர்ஜுனும் ராகினியும் அப்படின்னு சீரியல் பேரை மாற்றி தமிழும் சரஸ்வதியும் சீரியலை பேரை மட்டுமாச்சு அட்லீஸ்ட் மாற்றிடலாம். சீரியல் என்ன கொண்டு போகிறதுன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.